அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் யாமினி. நான் இன்றைக்கு ஜேர்மன் கேர்லினில் இருக்கிற ஒரு பெரிய தேவாலயம் ஒன்று தான் காட்ட போகிறேன். வாங்கோ இந்த காணொளி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முதல்ல எனது யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. வாங்கோ காணொளிக்குள்ளே போவோம். இந்த தேவாலயம் தொடர்பான காணொளியை நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காணொளியில் காட்டியிருக்கிறேன். ஆனால் அன்றைய நாளில் இந்த தேவாலயத்தின் உட்பகுதியை நான் உங்களுக்கு காட்டவில்லை. காரணம் என்னவென்றால் கிறிஸ்மஸ் நியூ இயர் காரணமாக அங்கே பாதுகாப்பு கருதி மக்கள் உட்செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அதன் காரணமாக நான் அன்றைய நாளில் கூறியிருந்தேன், இன்றைய நாளில் உள்பகுதியை காட்ட முடியாமல் உள்ளது, அதனால் வெளிப்பகுதியை சுற்றி காட்டிவிட்டு செல்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இதன் உள்பகுதியை காட்டுவதற்கு முயற்சி செய்கின்றேன் என்று. அதன் காரணமாக இன்றைய நாளில் உங்களுக்கு நான் இந்த தேவாலயத்தின் உட்பகுதியை காட்டுவதற்காக காணொளி எடுப்பதற்கு வந்திருக்கின்றேன். வாங்கோ காணொளிக்குள்ளே போவோம். இந்த தேவாலயத்தின் உட்பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே என்னால் தரப்பட்ட காணொளியில் இந்த தேவாலயம் தொடர்பான அனைத்து விவரங்களும் தரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளில் இந்த தேவாலயத்தின் உள்பகுதியை மட்டுமே உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்கோ இந்த காணொளிக்குள்ளே போவோம். இந்த காணொளி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த தேவாலயத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. முன்பு இந்த ஆலயத்துக்கு உள்ளே செல்வதென்றால் முன்பக்க பாதையாலேயே உள்ளே செல்ல வேண்டும். ஆனால் இப்போது சைட் பக்கமாக பாதை உள்ளே செல்வதற்கு வைத்துள்ளார்கள். மக்கள் கூட்டம் கூடுதலாகவே இருக்கின்றது. இந்த கட்டடத்தின் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காணொளியில் காட்டியிருக்கிறேன். ஆனால் உள்பகுதியை நான் உங்களுக்கு காட்டல. காரணம் என்னென்னு சொன்னால், நான் இந்த தேவாலயம் காணொளி எடுக்க வரைக்கில் கிறிஸ்மஸ் நியூ இயர் காலம் நடைபெற்று கொண்டிருந்த காரணத்தினால போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தது. அப்போ எல்லாம் பூட்டி இருந்தது. உள்ளுக்குள்ளே டூரிஸ்ட் ஆக்களை விடையில்லை. அப்போ அதால் நாங்களும் உள்ளுக்குள்ளே போய் எடுக்கலாம் போயிட்டு, அதால் நான் வெளிப்பகுதியை மட்டும் காட்டினேன். இந்த தேவாலயத்தின் உயரங்கள், அந்த கட்டின காலப்பகுதின்னு சொல்லி சகல விவரத்தையும் ஏற்கனவே ஒரு காணொலியில் நான் தந்திருக்கிறேன். அந்த காணொலியில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேவாலயத்தின் விவரங்கள் எல்லாம் அந்த காணொலியில் அடங்கியிருக்கு. அவ்வளோ விவரமாக நான் அந்த காணொலியை அதில் தந்திருக்கிறேன். வெளிப்பகுதியை மட்டும் அதில் சுற்றி வடிவாக காட்டியிருக்கிறேன். அதில் நான் உள்பகுதியை காட்டாமல் இருந்தபடியாக தான் இன்றைக்கு நான் உள்பகுதியை காட்டுற போகிறேன். வாங்க இந்த உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, இந்த கட்டிடத்தின் வடிவமைப்பை பாருங்க, இந்த தூண்கள் அழகுகளை பாருங்க, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. நல்ல ஒரு அழகாக இருக்குது. இந்த தூண்கள் எல்லாம் பாருங்க, நல்ல மொத்தமாக இருக்குது. நல்ல அழகாக இருக்குது பாருங்க. பார்க்கல சரியான உயரம். இந்த மேற்பகுதியை பாருங்க, அதுக்கும் நல்ல ஒரு அழகாக இருக்குது. இதில் இந்த இடத்துல பாருங்க, எல்லாரும் மெழுகுவர்த்தி கொளுத்தி வணங்கி கொண்டிருக்கணும். நிறைய மெழுகுவர்த்தி கொளுத்தி இருக்கணும் பாருங்க. இந்த மேற்பகுதியை பாருங்க, நல்ல ஒரு அழகாக இருக்குது பாருங்க. இந்த வடிவமைப்பு ஒரு வித்தியாசமான வடிவமைப்பாக இருக்குது. பக்கத்தில் உள்ள தூண்களை பாருங்க, எல்லாமே ஒரு வித்தியாசமான விளிம்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே இந்த இடத்துல பாருங்க, ஜேசுநாதர்கிட்ட சிலை ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் எல்லோரும் மெழுகுவர்த்தியை கொளுத்தி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சிலைக்கு பக்கத்தில் பாருங்க, ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது அந்த மேசையில். அதில் எல்லோரும் தங்களுக்குரிய வேண்டுதல்களை அந்த புத்தகத்தில் எழுதி விட்டு செல்வார்கள்.
தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறிய பின்பு வந்து தங்களது நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்து கொள்வார்கள். பாருங்க, இந்த இதில் இருக்குது. இதுதான் அந்த புத்தகம். அப்படியே வந்தோம்னா சொன்னால் நாங்கள் இனி மற்ற பக்கம் பார்க்க போகிறோம். பாருங்க, இதுலேயும் ஒரு ஜேசுநாதர் ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது. இந்த மேற்பகுதியை பாருங்க, நல்லா அழகாக அமைச்சு இருக்கணும். இந்த கட்டிடத்தின் அமைப்பு பாருங்க, நல்லா அழகாக இருக்குது. இந்த இடத்த சுற்றி பாருங்க, அப்படியே சுற்றி மெழுகுவர்த்தி எல்லாம் சுற்றி எரிஞ்சு கொண்டு இருக்குது. அதுவும் ஒரு வித அழகாகத்தான் இருக்குது. இப்படியே பாருங்க, இந்த இடத்த பாருங்க, நல்ல அழகாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து எல்லா நாட்டிலேருந்தும் பாராக்கள் வந்து அனைத்து மக்களுமே வந்து ஜேர்மனுக்கு வந்தால் இந்த இடத்த பார்க்காம செல்ல மாட்டார்கள். எல்லோருமே இந்த இடத்துக்கு வந்து தான் போவார்கள். அப்படி ஒரு அழகான இடமும் பழமை வாய்ந்த தேவாலயம் தான் இந்த தேவாலயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதா இருக்குது பாருங்க. அதில் முன்னுக்கு வந்து மெழுகுதிரியெல்லாம் கொளுத்தி இருக்கணும். இப்போ நாங்கள் மேலே எல்லாம் பார்த்துட்டோம். அப்படியே கீழே இறங்கி போய் கீழே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வர போகிறோம். வாங்க அப்படியே கீழே போவோம். கீழே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நிலத்துக்கு கீழ் பகுதி தான் இந்த பகுதி.
இந்த இடத்துல பாருங்க உள்ளுக்குள்ளே இந்த பெரிய மெழுகு திரிகள் கொஞ்சம் வச்சிருக்கணும் வீட்டுக்கு 2 சைட்லேயும். இதில் இருக்கிற இந்த பொருளை பாருங்கள், இவை இந்த முன்னைய காலத்தில் வந்து பாவிக்கப்பட்ட பொருளான இந்த பொருள். இந்த பொருளில் இருக்கிற அந்த ஒவ்வொரு பதிவுகளும் பார்த்திங்கன்னு சொன்னால் தனித்தனியாக இருக்குது. இதில் பாருங்க, இதில் மேலே ஒரு ஜேசுநாதர்ட்ட படம் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததும் பாருங்கோ, இதில் ஒரு முகம் தெரியுது பாருங்கோ, இதில் ஒரு கை தெரியுது, இங்காலையும் ஒரு கை தெரியுது. நான் நினைக்கிறேன் இடது கையும் வலது கையும் போல என்று நினைக்கிறேன். இங்காலையும் 2 பக்கம் ஒரு கால் தெரியுது, வலது காலும் இடது காலம்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு கல்வெட்டு வச்சிருக்கணும். இந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிட்ட ஆண்டுகளில் யார் கடமை புரிஞ்சுன்னு சொல்லி போட்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் அந்தந்த காலப்பகுதியில் இந்த ஆலயத்தில் வந்து பூஜை செய்தாக்கள்னு விவரம்னு நினைக்கிறேன். அப்படியே இப்போ நாங்கள் இந்த கீழே பார்த்துட்டு அப்படியே மேலே போய் பார்க்குறோம். மேலே பாருங்க கொஞ்சம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அப்படியே பக்கத்தில் பாருங்கள் பூஜை செய்கிற உரிய நேரங்கள் போட்டிருக்கணும். எத்தனை மணிக்கு பூஜை நடைபெறும்ண்டு. அப்படியே பாருங்கோ, இந்த இடத்துல இந்த தூணுக்கு மேலே இன்னொரு அழகாக இந்த படத்தை வந்து வரைஞ்சிருக்கணும்னு சொல்லி நல்லா அழகாக இருக்குது. அப்படியே மெட்ட பக்கத்து தூணை பாருங்க, அதிலேருந்து மேலே அப்படியே பாருங்க, அப்படி இதுக்கும் ஒரு நல்ல அழகாகத்தான் வரைஞ்சிருக்கணும். இந்த படத்தையும் பாருங்க. இப்போ நாங்கள் அப்படியே பார்த்துட்டோம். இனி நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வெளியில் வர போகிறோம். இந்த இடத்த பாருங்கோ, அந்த மேற்பகுதியை பாருங்கோ, நல்லா அழகாக வடிவமைச்சிருக்கணும். இந்த இடத்துல பாருங்கோ சில படங்களை வந்து காட்சிப்படுத்தியிருக்கணும். இந்த இடத்தையும் பாருங்கோ, நல்லா அழகாகத்தான் இந்த இடத்தையும் வந்து வடிவமைச்சிருக்கணும். மேலே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேவாலயம் வந்து என்ன வடிவமைப்பை கொண்டிருக்குன்னு சொல்லி வடிவமைச்சு இதில் வச்சிருக்கணும் பாருங்கோ. சுற்றி அப்படியே ரிவன் கட்டியிருக்கணும். உள்ளுக்குள்ளே போயெல்லாம் சுற்றித்தான் அப்படியே பார்க்கலாம். நல்லா அழகாக இருக்குது பாருங்க. இதே மாதிரியே ஒரு வடிவமைப்பை கொண்டதான் இந்த தேவாலயம். இந்த பெரிய தேவாலயத்தை ஒரு சின்ன இடத்துல செய்து அப்படியே வச்சிருக்கணும். நல்லா அழகாக இருக்குது பாருங்க. இவ்வளவு நுட்பமாக அவ்வளோ அழகாக செய்திருக்கணும் இந்த தேவாலயத்தின் வடிவமைப்பு பாருங்க. தான் எல்லாரும் சுற்றி பார்க்கணும். நானும் அப்படியே உங்களுக்கு இதை சுற்றி காட்டுறேன் பாருங்க.
இப்போ இந்த தேவாலயம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி அழகாக சுற்றி காட்டிவிட்டேன். இப்போ உள்பகுதியிலேயே மிகுதி இடத்தை பார்ப்போம் வாங்கோ. இந்த இடத்த பாருங்கோ, நல்ல அழகாக இருக்குது. இந்த மேல் பகுதியை பாருங்கோ எப்படி ஒரு அழகாக இருக்குண்டு. இப்போ நான் உள்பகுதி எல்லாவற்றையும் சுற்றி காட்டிவிட்டேன். இனி அப்படியே வாங்க, அப்படியே வெளியில் போவோம். வெளியில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே போவோம். வெளிப்பகுதியை நான் முதலே உங்களை காட்டிட்டேன். இப்போ நார்மலாக காட்டுறேன்னு பாருங்கோ, பார்த்துட்டு அப்படியே போவோம். இந்த இடத்த பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அப்படியே பாருங்க வெளிப்புறத்தை சுற்றி நார்மலாக காட்டுன்னு அப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த தேவாலயத்தின் முன்பாதி இதுதான் பாருங்க அவ்வளோ அழகாக உயரமாக இருக்குன்னு சொல்லி.
இந்த இடத்துல பாருங்கோ தொட்டி மாதிரி கட்டியிருக்கிறேன். தண்ணி வந்து அப்படியே வந்து கொண்டு இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. வெக்கையான நேரத்துலேயும் இந்த இடத்துல இருந்தோம்னு சொன்னால் நல்லா குளிர்மையாக இருக்கும். நல்லா அழகாக இருக்குது பாருங்கோ. இந்த இடத்துலையும் பாருங்க சிங்கத்தின் வாய்க்குள்ள தண்ணி வந்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு. இப்படியே இதை பாருங்க, இந்த அழகை பாருங்க, இப்படி ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி. இதுவரை இந்த தேவாலயம் தொடர்பாக அனைத்தையும் சுற்றி காட்டிவிட்டேன். இதுவரை எனது காணொலியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்ய போகின்றேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்கோ. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.